எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸசைஸ் 6.2ல் ஃபஸ்ட்டு சம் சொல்லித்தரேன். ஷோ தட் த ஃபங்க்ஷன் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 17 இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆன் ஆர். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் டெஃபினிஷன் படி இதான் ஃபார்முலா. இப்படி எடுத்துக்கணும். இஃப் x1 லெஸ் தென் x2 இருந்ததுன்னா this implies f of x1 also less than f of x2 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். இப்போ நம்ம இதில் let x1, x2 ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும். b belongs to any real number. ஸோ இந்த கண்டிஷன் if x1 less than x2, ஸோ இங்கே 3xன்னு இருக்கிறனால மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் பை 3 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 3x1 less than 3x2. ஸோ இங்கே 17 இருக்கனால ஆடிங் போத் சைட்ஸ் பை 7 + 17 இங்கேயும் பண்ணணும் இங்கேயும் பண்ணணும். ஸோ 3x1 + 17 less than 3x2 + 17. ஸோ f of x வந்து 3x + 17 இருக்கனால இந்த ஹோல் டேர்மும் f of x1 less than f of x2. ஸோ இந்த கண்டிஷனுக்கு வந்திருக்கு. இந்த கண்டிஷனில் வந்தாலே the function is strictly increasing on r அப்படின்னு போட்டுக்கலாம். therefore the function is f of x is strictly increasing on R. Next வந்து show that the function given by f of x equal to e power 2x is strictly increasing on rன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் இந்த ஃபார்மில் தான் எழுதணும். if x1 less than x2 இருந்ததுன்னா f of x1 also less than f of x2 இருக்கும். ஸோ இதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ let x1, x2 belongs to R. ஸோ x1 less than x2 கண்டிஷன் எடுத்துக்கணும். இது இன்க்ரீஸிங் ப்ரூவ் பண்ணுறதுனால இந்த கண்டிஷன் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஸோ இங்கே 2x இருக்கனால மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் பை 2 போத் சைட்ஸ் பை 2. ஸோ இங்கே வந்து 2x1 less than 2x2 ஆகும். ஸோ இங்கே எக்ஸ்பனன்ட் பவரில் இருந்தால டேக்கிங் எக்ஸ்பனன்ட் ஆன் போத் சைட்ஸ். both sides. So e power 2x1 less than e power 2x2. So e power 2x1 வந்து f of x1. So less than f of x2. So இந்த கண்டிஷனுக்கு வந்துட்டனால therefore the function is strictly increasing on R. So next third, show that the function given by f of x equal to sin x is strictly increasing. ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வலில் இன்க்ரீசிங் நம்ம காமிக்கணும். ஸோ f of x equal to இந்த மாதிரி அவங்களே இன்டர்வல் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா போதும். ஸோ f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f dash of x equal sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. இப்போ அவங்க ஃபஸ்ட்டு இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0, π/2. 0 π/2னா 90 டிகிரி. 0க்கும் 90 டிகிரிக்கும் நடுவில் வந்து நம்ம 30 டிகிரி எடுத்துக்கலாம். இப்போ x ஈக்குவல் டு 30 டிகிரி f dash of xல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ f dash of x ஈக்குவல் டு cos 30 டிகிரி. cos 30 டிகிரியோட வேல்யூ வந்து √3/2. ஸோ பாசிட்டிவில் இருக்குது. பாசிட்டிவில் இருக்குனால அவங்க அதெல்லாம் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. therefore function is strictly increasing. நெக்ஸ்ட் b. அதிலே b வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இன் இன்டர்வல் π/2, π. π/2ன்னு πன்னு எடுத்திருக்காங்க. π/2ன்றது 90 டிகிரி, πனா 180 டிகிரி. ஸோ இதுக்கு நடுவில் வந்து இதை எடுத்துக்கலாம். நம்ம 120 டிகிரி எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ f dash of x ஈக்குவல் டு இதை f dash of xல தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். cos
120 டிகிரி. cos 120 இப்படி பிரிக்கலாம். cos 90 + 30 cos 90 + θனா மைனஸ் sin 30 வரும். செகண்ட் குவாட்ரண்ட் வந்து சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், காஸ்னா நெகட்டிவ். ஸோ மைனஸ் sin 30, sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2, ஸோ மைனஸ் 1/2. ஸோ நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவில் வந்தால் therefore f is strictly decreasing. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் இந்த அதுலேயே சி கொடுத்துருக்காங்க. சி வந்து நெய்தர் இன்க்ரீஸிங் நார் டிக்ரீஸிங்னு டு 0, π இந்த இன்டர்வலில் கேட்குறாங்க. ஸோ இந்த இன்டர்வல் வந்து 0 இங்கே இருக்குது, π/2 அடுத்தது π. ஸோ இந்த இன்டர்வலில் நமக்கு ஏல என்ன பார்த்தோம், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்னு பார்த்தோம். இந்த இன்டர்வலில் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்னு பார்த்துருக்கோம். ஸோ அதனால் therefore the function is neither increasing nor decreasingனு சொல்லணும். neither increasing nor decreasing. Next, fourth, find the intervals in which the function given by f of x equal to 2x square minus 3x. ஸோ இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 வந்து f dash of x. f dash of xனா டிஃப்ரென்ஷியேட் பண்ண x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 2 × 2x minus 3, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 2 2s are 4x minus 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் f dash of x equal to 0ன்னு எடுத்துகிட்டு x வேல்யூ கண்டுபிடிக்கணும். 4x minus 3 equal to 0. ஸோ 4x equal to 3, x equal to 3/4. ஸோ எக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ எந்த இன்டர்வலும் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்னா, இப்போ நம்பர் லைனில் வந்து இங்கே -∞, இங்கே +∞, இங்கே 3/4 போட்டுக்கணும். இப்போ -∞, 3/4க்கு நடுவில் உள்ள வேல்யூ எந்த வேல்யூ வேணாலும் எடுக்கலாம். நான் நெகட்டிவ் வேல்யூ x = -1 எடுத்துக்கலாம். 3/4 to ∞ வந்து நான் x = 2 எடுத்துக்கலாம். அதை வந்து f dash of xல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டேப்லர் காலம் போட்டுக்கலாம். இது வந்து இன்டர்வல் f dash of xோட வேல்யூ, இங்கே நேச்சர். ஸோ இது வந்து x = -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் f dash of xல. இப்போ x = -1னா f dash of x = 4 × -1 -3, -4 -3, ஸோ -7. நெகட்டிவில் வருது. எந்த இன்டர்வல் எடுத்திருக்கோம், -∞, 3/4. ஸோ நெகட்டிவில் வந்தாலே டிக்ரீஸிங். நெக்ஸ்ட் x = 2ன்ற வேல்யூ இந்த இன்டர்வல் எடுத்து செக் பண்ண. x = 2, f dash of xல தான் செக் பண்ணணும். 4 × 2 -3, 4 2s are 8 -3, ஸோ 5 பாசிட்டிவில் வருது. ஸோ இந்த இன்டர்வல் 3/4 to ∞. ஸோ பாசிட்டிவில் இருக்குது. பாசிட்டிவ்லனா இன்க்ரீஸிங். ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்லின்ற வேர்டு கொடுத்தா நம்மளும் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்னு போடுங்க. ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.